ரிவ்யூ அவசியம், அதுதான் திரைப்படத்திற்கான வெற்றி சூட்சுமம் என ஜென்ம நட்சத்திர திரைப்பட குழுவினர் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். மணிவர்மன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள திரைப்படம் ஜென்ம நட்சத்திரம். இந்த படத்தில் கதாநாயகனாக தமனும் கதாநாயகியாக மால்வி மல்ஹோத்ரா ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படம் ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளது. வேலா ராமமூர்த்தி இதில் அரசியல்வாதியாக நடித்துள்ளார். படம் நேற்று வெளியான நிலையில் படக்குழுவினர் ப்ரமோஷனுக்காக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள எல்ஏ திரையரங்குகளில் ரசிகர்கள் முன் தோன்றி அவர்களுடன் உரையாடினர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த படக்குழுவினர் படம் ஏகோபித்து வெற்றி பெற்றுள்ளது. ஒரு படத்திற்கு ரிவ்யூ மிக அவசியம். பெரிய பட்ஜெட்டில் புகழ்வாய்ந்த பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு கூட ரிவ்யூ முக்கியமானதாக உள்ளது என்றனர். நடிகர் விஷால் தியேட்டர்களில் ரிவ்யூ விடக்கூடாது என வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் ரிவ்யூ தான் படத்தின் வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கிறது என்றனர். படத்தின் 2ஆம் பாகம் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட உள்ளது. யாரும் எதிர்பார்க்கிறாத வண்ணம் வரலாறு படைக்கக்கூடிய அளவில் உள்ளது. சாத்தான் பூமிக்கு வருவது எப்படி என்பது குறித்தும் அது வந்தால் என்ன நடக்கும் என்பது குறித்தும் 2ஆம் பாதியில் கூற இருக்கிறோம். உலகத்தில் எந்த மொழியில் படம் வந்தாலும் அந்த படம் எதிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடித்து விடுகின்றனர். அது நன்றாக இருக்காது. பேய்ப்படம் என்றால் பயமுறுத்துவதையே தனுஷ் தினிசாக செய்ய வேண்டியது உள்ளது. 2வது பாகம் ஜென்ம நட்சத்திரம் இதே போன்று இருக்காது, வேறொரு கதைக்களம் இருக்கும் என தெரிவித்தார். உண்மையிலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லணும். பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே ரொம்ப கரெக்டாக எனக்கு ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. படத்தை கரெக்டாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், இங்கே ஒரு நண்பர் கூட பேசியிருந்தார், சிஜியை பற்றி பேசியிருந்தார், உண்மைதான். ஆனால் அதை தாண்டி கதையாகவும் படமாகவும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம். ஆக்சுவலி இந்த மாதிரி நாங்கள் உழைக்கிற உழைப்பு எல்லாமே ஸ்க்ரீனில் வர்றப்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுவே மக்கள்கிட்ட போய் மனசில் நிற்கிறப்ப அதை விட ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் அப்படி நின்றுருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாத்தையும் வந்த வார்த்தைகள் அந்த மாதிரி இருந்தது. நம்புகிறேன் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் இது. தேங்க்யூ. வணக்கம், நன்றி. திருச்சி ஆடியன்ஸ் பார்த்தப்புறம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ எக்ஸைட்டட் பீப்புள், வெரி ஹாப்பி, அண்ட் they enjoyed the film. I can actually see in their eyes like how they were enjoying the film. And எல்லா இடத்துலையும் குழந்தைங்க அதோட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு பொண்ணு ஃபேமிலியோடு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஷாட்டில் பயந்து போய் பக்கத்தில் இருக்க வர கட்டி பிடிச்சி தேட்டரில் பெரிய கலர் உட்காந்தாங்க. சீட்டில் உட்காந்த சீட்டில் உட்காந்த உடனே செட்டில் ஆகும்போது டக்குன்னு ஃபஸ்ட்டு ஷாட் வந்தோடனே அப்படியே ஜம்ப் ஆகி பக்கத்தில் பேசிட்டாங்க. இவருக்கு பக்கத்தில் கூட்டின்னு வந்தவருக்கு இங்கே காணுமேன்னு பார்த்தேன். நாங்கள் ஒரே கலாபமாயிடுச்சு தேட்டரில். ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆமாம் 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 சார், நம்ம பட்ஜெட் அந்த ப்ரொடியூசர் இருக்கார். என்னன்னா இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குல்ல சார்? ஏன் சார், அது எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது சார். இந்த மூவிக்கு இதுக்குன்னு பட்ஜெட்னு இறக்கணும், அதில் முடிச்சிருக்கோம். ஒரு சப்போர்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் அதை நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்டன் பண்ணுவோம். அந்த பாட்டை நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி இதோட பெருசாகவும் கண்டிப்பாக இருக்கும். இல்லை, இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்துடைய வெற்றி தான் இதுக்கு அடுத்த பட்ஜெட் பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டில் மிக சிறப்பாக பண்ணியிருக்குன்றது தான் அந்த படத்துடைய ரிசல்ட். எல்லோரும் பார்த்தேன், தேட்டரில் போய் பார்க்குறேன், எல்லா தேட்டர்லையும் போய் பார்க்குறேன். அவங்க எல்லோரும் இப்போது படம் முடிச்சுட்டு போனால் நான் இதுக்கு முன்னாடி நாங்களும் படம் எடுத்துருக்கோம், நிறைய பேர் பார்க்குறோம், கைப்பிடிச்சு சூப்பர் சார் லைனாக போயிடுவாங்க. நின்று இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான டைமே இருக்காது. எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரியாக வந்திருக்காங்க கை கொடுத்துட்டு போவாங்க. இங்கே நாங்கள் போகிற தேட்டர்லாம் மக்கள் ஷோ முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் அங்கேயே நிற்கிறாங்க.